ஹாய், இன்றைக்கி நம்ம ஆஸ்திரேலியாவோட ஓல்டு பார்லிமெண்ட் போக போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் பார்லிமெண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இது வந்து 1927 ஓப்பன் பண்ணாங்க. 1927 இருந்து 1988 வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஆஸ்திரேலியாவோட பார்லிமெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இது ஓப்பன் பண்ணும்போதே வந்து இது பர்மனன்ட் இல்லை அப்படின்னு தான் ஓப்பன் பண்ணாங்க. இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மியூசியமாக வச்சிருக்காங்க. இதை MOAன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா மியூசியம் ஆஃப் ஆஸ்திரேலியன் டெமோக்ரஸி அங்கோட ஷார்ட் ஃபார்ம் தான் அது. இப்போ நம்ம இருக்கிற இந்த கிரீன் ரூம் தான் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ். இங்கே தான் வந்து MPஸோட டிபேட்ஸ் அண்ட் ஸ்பீச்சஸ்லாம் ஒரு காலத்தில் இங்கே தான் நடந்துருச்சு. இங்கே இப்போ அந்த காலத்தில் இருந்த ஒரிஜினல் சேர்ஸ், டெஸ்க், மைக்ரோஃபோன்ஸ், ப்ரெஸ் கேலரி எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம செனட் சேம்பர்கள் உள்ளார போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ரெட் ரூம் சொல்லுவாங்க. இந்த ரூம் வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி செஞ்சுருக்காங்க. இங்கே வந்து ஜேர்னலிஸ்ட் யூஸ் பண்ண டைப்ரைட்டர், டெலிஃபோன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஓல்டு கேமரா, ப்ரெஸ் எக்யூப்மெண்ட் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. பார்லிமெண்ட் பில்டிங்க்கு ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா வந்து ரோஸ் கார்டன் இருக்கு. அந்த காலத்தில் பொலிட்டிஷியன் ஸ்டாப்ஸ்க்குலாம் வந்து வாக்கிங் போகிறதுக்கு அவங்க பிரேக்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு செஞ்சது. இப்போ வந்து நல்ல ஃபோட்டோகிராஃபிக்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். செம்மையாக அழகாக இருக்குது. இங்கே என்ட்ரி ஃபீஸ் ஃப்ரீ தான். நம்ம ஃப்ரீ டைமில் சும்மா நார்மலாக போயிட்டு வரலாம், ஜாலியாக போயிட்டு வந்துட்டு இருக்கலாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த பார்லிமெண்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருக்குது. ஏன்னா வந்து ஆஸ்திரேலியன்ஸுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ரொம்ப பிடிக்கும். இதோட இந்த வீடியோ முடியுது. நானும் உங்கள் கூட சேர்ந்து கேன்பரா பற்றி தெரியாத விஷயங்கள் நிறைய கற்றுக்கிறேன் இந்த விளாக்லாம் போகிறது மூலிமா. கேன்பரா பற்றி மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.